சித்த மருத்துவம் குறிப்பிடும் எந்த ஒரு மூலிகையிலும் நீங்கள் எடுத்துக் கொண்டாலும் அதில் பக்க விளைவுகளோ அல்லது பின் விளைவுகளோ கிடையாது. இது ரொம்ப எளிமைதானுங்க. நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காயை வாங்கி அதனுள் இருக்கும் கொட்டையை நீக்கிவிட்டு அதன் சதையை மட்டும் எடுத்து அதனை நன்றாக அரைத்து சலித்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு தினமும் 2 முதல் 5 கிராம் வரை இரவு உணவுக்குப்பின் சாப்பிட்டு வர மேற்கண்ட 26 நோய்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டு பிணி இல்லா பெருவாழ்வுடன் இளமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வாழ்க்கையை சுகமாக அனுபவியுங்கள். கடுக்காயில் பல வகை உண்டு. எவ்வகையிலும் ஒரே வகையான மூலக்கூறுகளும் சத்துகளும் குணங்களும் நன்மைகளும் ஒன்றிணைந்தே கிடைக்கும். இவற்றை உங்களால் முடித்த யாவருக்கும் தனி கடுக்காயாகவோ அல்லது அத்துடன் சேர்ந்து கடுக்காய், தன்றிகாய், நெல்லிக்காய், இந்த 3 வகையான காய்களும் சேர்ந்து இன்று நமது கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற திரிபலா சூரணம். இவற்றையும் நோயின் தன்மைக்கும் உடலின் வன்மைக்கும் ஏற்ப உண்டு மகிழலாம். உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும். இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்.